இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து உங்களுக்கு 1 மணி ரிசல்ட் என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்ப்போம். அது போக 8 மணிக்கு நம்ம கொடுத்த நம்பர், நம்ம 8 மணிக்கு வந்து என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 089. சரிங்களா? இது நான் உங்களுக்கு கொடுத்த நம்பர் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன், 09 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு கொடுத்த நம்பரு. இது நான் மெம்பர்ஷிப்புக்கு இன்றைக்கி 20ஆம் தேதி தானே, 20/4/2024 8 மணி ரிசல்ட்டு. சரிங்களா? என்ன கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு 90 2 நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது ரெண்டும் வந்து ஆல் போர்டில் வரும்னு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், 019. சரிங்களா? அடித்த நம்பர் என்ன அடித்தாங்க, 089. ஓகேங்களா? எப்படி எவ்வளோ அக்யூரஸாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம இப்படி தான் கொடுக்குறோம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு சங்கடப்படுவாங்க. சரிங்களா? அதனால் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேணால் 20ஆம் தேதி வீடியோவை நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள். நான் இங்கே எப்படி கொடுக்குறேன், இங்கே எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இங்கே டோட்டலாக மாற்றி கொடுப்பேன், இங்கே கரெக்டாக கொடுப்பேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்கள் வரும். இது வந்து நமக்கு கொடுத்த நம்பர் பாருங்கள். அது போக எக்ஸ்ட்ராவாக 6ஆம் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் நமக்கு எக்ஸாக்டாக 0 ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, சி போர்டு 9 நம்பர் இது தான் கொடுத்தேன் நான். சரிங்களா? 8 மணிட்டா 20ஆம் தேதி யாராவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். 20ஆம் தேதி வீடியோ நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சூப்பராக கொடுத்துருக்கேன். 019 அடிக்கப்பட்ட நம்பர் 089. சரிங்களா? எதனால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறேன்னா எக்ஸாக்டாக கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் எப்போயுமே கொடுப்பேன், எப்போயுமே அப்படி தான் வரும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க வீடியோ நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்கள் வீடியோ பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எனக்கு நாளைக்கு கேள்வி கேட்பாங்க, எனக்கும் நீங்கள் அதே மாதிரி கொடுக்குறீங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எதுவும் கேட்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். இதில் நமக்கு அழகாக 009 அப்படிங்கிற 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. அருமையான ஒரு வின்னிங். எக்ஸாக்டாக கொடுத்த, வேறு எந்த நம்பர் அதிகமாக கொடுக்கல. நான் எப்போயுமே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மெத்தடை தான் கொடுப்பேன். 3 நம்பர்னு கொடுத்தான்னா எனக்கு இந்த மெத்தடை தான் கொடுப்பேன். எக்ஸ்ட்ராவாக தான் இந்த ஒரு நம்பர் கொடுப்பேன். 3 நம்பர் தான் கொடுப்போம். அதில் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மெயின் விட்டு அதை தாண்டி ஒரு நம்பர் வரும்னா இது கொடுப்போம். புரியுதுங்களா? எப்போயுமே எப்படி கொடுப்போம், நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 நம்பர் தான். ஏன்னா இந்த அளவுக்கு அக்யூரஸாக கொடுக்குறது ரொம்ப தைரியம் வேணும். யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ தைரியமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து நம்பர் கொண்டு வரேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் யாராவது 3 நம்பர் மட்டும் நீங்கள் யூடியூப்பில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க 3 நம்பர் மட்டும் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்களா? யாருக்கும் தைரியமே வராது. நான் தைரியமாக கொடுப்பேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு தைரியமாக உழைப்பு போட்டு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். சரிங்களா? அதனால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். சரிங்களா? நம்ம கொடுத்த நம்பர் அதுதான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 009ங்கிற நம்பர் நமக்கு வந்துச்சு. நமக்கு இன்றைக்கி 3 போர்டுலேயுமே நமக்கு 9 நம்பர் வந்தது. சரிங்களா? 3மே நமக்கு சி போர்டில் நமக்கு பி போர்டு 1, சி போர்டு 9 நம்பர் வந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நமக்கு 21/4/2024 டியருடைய ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 3 நம்பர் நம்ம எடுத்தாச்சு. இந்த 3 நம்பர் தான் அவங்களுக்கு கொடுப்பேன். அது காலையில் தான் கொடுப்போம். இது இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர்கள் எதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது, நான் வந்து கம்பல் பண்ணி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது உங்களே விருப்பம். சரிங்க? நீங்கள் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாதும் உங்களே விருப்பம். இப்படி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. 399 அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. சரிங்களா? இந்த 399 ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக 3 நம்பர் நம்ம போஸ்டராகவோ இல்லை வீடியோவாவோ போட்டுருவோம். அதே மாதிரி வீடியோ போஸ்டராக போட்டுருவோம். 799 அப்படிங்கிற நம்ம ஒரு இது இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம். வீடியோவில் நம்ம குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவோம். இந்த நம்பர் இதில் வரப்போகுது, இந்த இடத்துக்கு இந்த சி போர்டில் இப்போ பாருங்கள், சி போர்டில் 9 நம்பர் தான் வரும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துருச்சு. ஏ போர்டில் 0 தான் வரும்னு சொன்னால் வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம். இந்த நம்பர் இதில் இப்படி வரக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். அதை நம்ம தெளிவாக சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்கலாம் கட்டாயமாக நான் வந்து தொடர்ந்து ஒரு 4 ட்ரா இல்லை 3 ட்ராவில் வின்னிங் கொடுத்துருந்தாலும் எனக்கு கொடுத்த காசுக்கு மேலே வின்னிங் எடுத்திருப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? 399 ரூபா ஒரு இப்போ நமக்கு இன்றைக்கி கொடுத்தோம்ல 009 இதிலே எடுத்திருப்பாங்க. இதுக்கு முதல்ல எத்தனை ட்ராவை கொடுத்துருப்போம் நம்ம, அதெல்லாம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் எக்ஸாக்டாக கொடுப்போம்.
அது மாதிரி ஒரு சில போன ட்ராவிலே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் கன்ஃபார்ம்னு கொடுத்தோம். அதுக்கு மேலே சி போர்டில் 9ஆம் நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்தோம். இது மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ நமக்கு ஈஸியாக வந்து எனக்கு ஒரு போர்டு எடுத்து ஒரு போர்டு நம்ம டக்குன்னு ஒரு கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறப்ப நீங்கள் நிறைய போர்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற காசை மட்டுமே பார்க்குறீங்களே தவிர நான் கொடுக்குற எக்ஸாக்ட் நம்பர் நீங்கள் அதை ஒரு ட்ரா வருது வரல, அது வேறு பிரச்சனை. ஆனால் எக்ஸாக்டாக நான் அதிகமாக நம்பர் கொடுக்காம எக்ஸாக்டாக இந்த நம்பர் கொடுத்து இந்த நம்பரில் வின்னிங் கொண்டு வரது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய கெஸ்ஸராக இருந்தாலும் ஒரு 5 நம்பர் 6 நம்பர் கொடுத்து தான் இந்த மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குறேன். யாரும் நீங்கள் எங்கேயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்க, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு யார் கொடுத்தாங்க? நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதே மாதிரி நிறைய ட்ரா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒரு ட்ரா 2 ட்ரா கிடையாது. நான் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து எக்ஸாக்டாக இதே நம்பர் இதே இடத்துல இப்படி தான் வரும்னு கொடுக்குறேன். யாருக்கு இந்த தைரியம் இருக்குது? நான் கொடுக்குறேன்னா அந்த அளவுக்கு உழைப்பை போட்டு கொண்டு வரேன். சும்மா வந்து உங்கள்கிட்ட நான் வந்து நீங்கள் வின்னிங் கொடுத்ததுக்கப்புறம் காசு கொடுங்கன்னு நான் சும்மா கேட்குறேன். நான் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறேன் அதனால் கேட்குறேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன். சரிங்களா? புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஏ போர்டில் வருது அப்படின்னா ஏ போர்டில் 0 தான் வரும் அப்படின்னு யாராவது கன்ஃபார்மாக பப்ளிக்கில் வந்து யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வரலைன்னா மூஞ்சி எந்த பக்கம் திருப்புவாங்க. வந்தால் வரல அவ்வளோதான். சரிங்களா? அவங்களே 2 நம்பர் 3 நம்பர் கொடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி கொடுக்கல. ஏ போர்டுனா ஏ போர்டு ஒரே நம்பர் தான், பி போர்டுனா சி போர்டு ஒரே நம்பர் தான். அடிச்சுக்கலாம் இல்லையா? இது மாதிரி எத்தனை ட்ரா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? ஒரு ட்ரா 2 ட்ராவாக கொடுத்துருக்கேன். இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து எத்தனை ட்ரா கொடுத்துருக்குறோம்? நிறைய ட்ரா கொடுத்துருக்கோம். அது போக இப்போ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்குறோம். எதுக்காக கொடுக்குறோன்னா எக்ஸாக்ட் நம்பர் வேணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். அதுவும் இல்லாமல் வெறும் மெம்பர்ஷிப்பில் 399 கட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நீங்கள் மொத்தமாக 1000 2000 கொடுத்து வாங்க வேண்டாம், 799 கட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். சரிதுங்களா? வேறு ஒன்றுமே கேட்கல. எக்ஸாக்டாக நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 ட்ரா இருக்குங்க. 90 ட்ராவில் நான் ஒரு 40 ட்ரா கொடுக்க மாட்டேன். வேண்டாங்க, 40 ட்ரா வேணாங்க, ஒரு 20 ட்ராக்கு நான் கொடுத்தாலுமே நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே வர்த்தான காசு உங்களுக்கு எடுத்துருவீங்க. சரிங்களா? நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே வர்த்தான காசு எடுத்துருவீங்க. அதுதான் 90 ட்ரா இருக்குல்ல, மாதத்தில் 90 ட்ரா இருக்குல்ல, 20 ட்ரா நீங்கள் வின்னிங் எடுத்தாலுமே 20 ட்ராக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மா ஒரு 1000 ரூபா, 20 ட்ராக்கு எவ்வளோ ஆச்சு? 20,000 ரூபா. நீங்கள் செலவு பண்ண காசு எவ்வளோ? 399, 799. தயக்கம் தான் நமக்கு இங்கே பெரிய பிரச்சனை இருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இப்போ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு 2-3 ட்ரா கொஞ்சம் மோசமாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? மக்களுக்கு கொடுத்தாகணும், அவங்க கொடுத்த காசு கொண்டு வரத்தை நாங்கள் வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி உழைப்பை போட்டு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும்? சரிங்களா? இன்றைக்கி வந்து 21ஆம் தேதி நமக்கு எக்ஸாக்டாக அடிக்கப்பட்ட நம்பர் 089. நம்ம எல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன் தாங்க. அந்த மெத்தேடு தாங்க. இந்த மெத்தேடு தான் இங்கே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர் வருது. 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்களா? சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க 7ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 7ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா 0க்கு 7 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பாசிபிலிட்டியான நம்பர் தான். அது மேலே தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு. அதே மாதிரி மறுபடியும் எனக்கு திரும்ப தான் சொல்ல பாருங்கள். திரும்ப வந்து எனக்கு ஏதோ 9ஆம் நம்பர் திரும்ப அடிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது மாதிரி எதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நமக்கு வந்து 3 ட்ராவுமே 9ஆம் நம்பர் வரும்னு தான் எனக்கு தோணுச்சு. அதே தான் கொடுத்துருக்கோம். அதே தான் நம்ம 6 மணி ரிசல்ட்டுக்கு அதே தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு கொடுக்குறேன், அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி வந்து மறுபடியும் எனக்கு 9ஆம் நம்பர் மேலே பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு எனக்கு காட்டுது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சி போர்ட்லேயே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. அதில் அப்படின்னா 2ஆம் நம்பர். ஏன்னா எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக 9க்கு 2ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. அது நல்லா தெரியும். அது மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நான் எக்ஸாக்டாக கொடுக்கக்கூடிய நம்பர். ஏ போர்டு 3 அல்லது ஏ போர்டு 8 அல்லது 7, சி போர்டு 3 அல்லது 6, அதே மாதிரி சி போர்டில் வந்து 9 அல்லது 2 அப்படிங்கிற நம்பர் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 399 ஒன்று இருக்குது, 799 இருக்குது. நீங்கள் கட்டாயம்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு வின்னிங் வேணுன்னா நீங்கள் வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான்.